ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Jehovah Shalom. இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இல்லங்களில் தங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புக் ஷெல்ஃபை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்படி அழுக்காக இருக்கிற புக் ஷெல்ஃபை 10 நிமிஷத்தில் எப்படி மிஸ்டர் க்ளீன் சுத்தமாக்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மகனும் மகளும் புது புக்ஸ் நேற்று வாங்கிட்டு வந்தாங்க. இந்த அனிமல் கிங்டம் புக் இருக்கு இல்லையா, என்சைக்ளோபீடியா, இது என்னோட மகன் வாங்கின புக்கு. இது என் மக வாங்கின புக்கு. ப்ரௌனிங்கிற புக் வாங்கியிருக்கா. அப்புறம் கலர் அடிக்கிற புக்கு, கலரிங் புக் வாங்கியிருக்கா. அப்புறம் மேஜிக் பென்சில்னு ஒரு புக் வாங்கியிருக்கா. ஸோ இந்த புக்கெல்லாம் புக் ஷெல்ஃபில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் ஷெல்ஃபை பார்த்தா எனக்கு கிருகிருன்னு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி குப்பையாக கிடந்தது. ஸோ புக் ஷெல்ஃபுக்கு கீழே மேக்கப் திங்ஸ் வச்சுருப்போம். என்னோட மகளுக்கு தேவையான ஹேர் பேண்டு, பவ்வு, ஹேர் பின்னு, ஹேர் ஆயிலு, பவுடரு எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ புக் ஷெல்ஃபை மட்டும் க்ளீன் பண்ண முடியாது, கீழே உள்ளதையும் சேர்த்து க்ளீன் பண்ணணும். இந்த கபோர்டில் 4 ஷெல்ஃப் இருக்குது, 4யுமே க்ளீன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் கீழே இறக்கி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ திங்ஸ் எல்லாம் கீழே இறக்கி வச்சுருவோம். ஸோ திங்ஸ் எல்லாம் கீழே இறக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த திங்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி புக் ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய அந்த மேக்கப் திங்ஸையும் கீழே இறக்கிடுவோம். அது மட்டும் இல்லை, இந்த புக் ஷெல்ஃபுக்கு மேலே கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அதையும் கீழே இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு இந்த புக் ஷெல்ஃபையும் தூசி தட்டி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கீழே இறக்கிடுவோம். இதை நான் என் மகளுக்கு யூஸ் பண்ணுறதை விட என் மக அவங்களோட பார்பிக்கு யூஸ் பண்ணுறது தான் அதிகம். அப்பப்போ இதில் இருக்கிற பேண்டு, பவ்வெல்லாம் எடுத்துகிட்டு போய் பார்பிக்கு ஹேர் டூ பண்ணிடுவாங்க அவங்க. ஸோ இதுவுமே குப்பையாக தான் கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டையுமே நான் அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக அந்த கபோர்டில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் கீழே இறக்கியாச்சு. இப்போ இந்த கபோர்டில் தூசியை தட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பெருக்குமாரை வச்சு ஒட்டடை தூசி, பெரிய பெரிய தூசிகளெல்லாம் தட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் துணியை வச்சு சின்ன சின்ன தூசிகளை தொடச்சி எடுத்துடலாம். என்னோடய பிள்ளைங்களுக்கு அந்த புக் ஷெல்ஃப் எட்டாது. சேர் போட்டு ஏறி அவங்களா எடுத்து படிச்சுட்டு அவங்களா வச்சுருக்காங்க, வைக்க தெரியாமல் அப்படி வச்சுருக்காங்க. இந்த புக் ஷெல்ஃப் என்னோடய பிள்ளைங்க ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுற இடம். ஸோ அதை இப்படி குப்பையாக வச்சுருந்தேன்னா அது பிள்ளைங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். 3 நாளைக்கு ஒருக்கா நான் இந்த புக் ஷெல்ஃபை க்ளீன் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெருக்குமாரை வச்சு பெருக்கியும் விட்டாச்சு, துணியை வச்சு தொடச்சும் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ க்ளீனாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீழே எடுத்து வச்சோம் இல்லையா புக்கு, அதெல்லாம் தூசி தட்டி விட்டுறலாம். வீட்டில் உள்ள வேலைகளை நம்ம அந்தந்த நேரத்தில் நம்ம செஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு அப்புறம் செய்வோம் அப்படி நம்ம விட்டுட்டோம் வச்சுக்கோங்களேன், குப்பையாக சேர்ந்துடும். எந்த வேலையாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடனுக்குடனே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வாமா மின்னல்னு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட மகளோட டிராயிங்கு. எதாவது கலர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் பேக்ரவுண்டில் பாருங்கள் 3 கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஐ லவ் யூ ஜீசஸ் எழுதியிருக்காங்க. டிராயிங்கில் ரொம்ப ஆர்வம் என் மகளுக்கு. என்னோட 2 பிள்ளைங்களும் புக்ஸ் நல்லா ரீட் பண்ணுவாங்க. அதனால் இதை அவங்க இப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கோவமாக வரும். அப்புறம் எடுக்கிறதுக்கும் சிரமப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த புக் ஷெல்ஃபே அவங்களுக்கு எட்டாது. ஸோ சேர் போட்டு ஏறி அவங்களுக்கு தேவையான புக்ஸை எடுப்பாங்க. ஸோ அப்படி ஆர்வமாக எடுத்து படிக்கும்போது நம்ம இந்த இடத்த குப்பையாக வச்சுருந்தோன்னா அது பிள்ளைங்களுக்கு சங்கோஜமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி 3 நாளைக்கு ஒருக்கா இதை நான் க்ளீன் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட மகளுக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு, எவர் ஆஃப்டர் ஹை. எந்த வேலையாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடனுக்குடனே செஞ்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். 3 நாளைக்கு ஒருக்கா புக் ஷெல்ஃபை க்ளீன் பண்ணணும்னா க்ளீன் பண்ணி தான் ஆகணும். நம்ம முடியாத காரணங்களில் 1 நாள் 2 நாள் தள்ளி போட்டாலேவும் நம்மளுக்கு குப்பை ரொம்ப சேர்ந்துடும். அது நமக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தொல்லையாக இருக்கும். வேலையை இலகுவாக்கிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஓயாமல் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃப்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு ஒரு நாள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு வேலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக்குமே என் மகளுக்கு ரொம்ப பிடிக்கும், கிராண்ட்மா ஸ்டோரிஸ். நைட் ஆனால் இதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க 8 மணி ஆயிடுச்சுன்னா. இந்த மாதிரி வேலையை பிரித்து செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். எந்த ஒரு வேலையுமே அலுப்பு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட மகளோட டிராயிங் புக்கு. அவங்க ப்ரீகேஜி படிக்கும்போது டிராயிங் கிளாஸில் போய் வரைஞ்சிட்டு வந்த டிராயிங்ஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. இப்போவே எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன். எப்படி கலரிங் சென்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா கலர் கொடுப்பாங்க என்னோட மக. அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், பிளஸ்டு கேர்ள் அமலரேஜி. அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்கை கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ரொம்ப ஓடிக்கிட்டே இருப்போம் வீட்டில் இருக்கிறதுனால. ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம். பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட மகனுக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு, என்சைக்ளோபீடியா. செட்டு 5 புக்கு இருக்கும், சில்ட்ரன்ஸ் என்சைக்ளோபீடியா. ரொம்ப விரும்பி படிப்பாங்க. அவங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்து படிக்கிறதுனா என்னோட மகனுக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க எதை ரொம்ப விரும்புகிறாங்களோ அதை நம்ம இன்னும் அதிகமாக நம்ம அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டை நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதில் இன்னும்
இன்னும் நல்லா பெஸ்ட்டாக வருவாங்க, சூப்பராக வருவாங்க. என் பிள்ளைங்களுக்கு வந்து புக்கு வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த புக்கு வாசிக்கிற இடத்தையும் அந்த புக்கெல்லாம் நான் வந்து ரொம்ப பத்திரம் பண்ணேன், ரொம்ப பராமரித்தேன் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் உந்துதலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, என்னோட மாமனார் வந்து பிள்ளைங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் எல்லாம் ரொம்ப வாங்கி கொடுப்பாங்க. ஸோ அதுவும் என் பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் ரொம்ப உந்துதலாக இருக்கும், ஆர்வமாக படிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்கு வந்து என்னோட மகன் வந்து ஸ்கூலில் ப்ரைஸ் வாங்கின புக்கு. இந்த மாதிரி ரொம்ப புக்கு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க ஸ்கூலில். ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்களேன், ஓலைச்சுவடி மாதிரி குட்டியாக திருக்குறள் புக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக்கை வந்து என் மக வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க. ஒரு வழியாக எல்லா புக்கையும் தூசி தட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதை வந்து அந்த ஷெல்ஃபில் வந்து அடுக்கிடலாம். இன்றைக்கி வந்து நான் புக் ஷெல்ஃபை க்ளீன் பண்ணியிருக்கேன்ல ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கிச்சனில் அந்த பாத்திரங்கள் எல்லாம் அடுக்கி வைக்கிற வேலை அதை வச்சுக்குவேன் எக்ஸ்ட்ரா வேலையா. அப்புறம் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவேன், இந்த ஒட்டரை இருக்கிற வேலையெல்லாம் வச்சுக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டரை இருக்கிற வேலை என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு வந்து வீடை துடைக்கிற வேலையும் சேர்த்துக்குவேன். வீடை வந்து 2 நாளைக்கு ஒருக்கா துடைச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒட்டரை இருக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக வீடை வந்து துடைச்சே ஆகணும். ஏன்னா கீழெல்லாம் குப்பை தூசி ரொம்ப இருக்கும், காலில் ஒட்டும். ஸோ வீடு ஒட்டரை இருக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக வீடு துடைக்கிற வேலை எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், புக்கை வந்து ஒரு வழியாக அடுக்கி வச்சாச்சு. இந்த சுப்பாண்டி புக்கு, அப்புறம் சூமந்திரகாளி புக்கு இருக்கு இல்லையா, இதெல்லாம் என் பிள்ளைங்க வந்து அடிக்கடி விரும்பி படிக்கிற புக்ஸு. இந்த புக்கெல்லாம் முன்னாடி இருக்கக்கூடிய திருக்குறள் புக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போவாங்க. ஸோ ஈஸியாக எடுக்கிற மாதிரி வச்சுருக்கேன் முடிஞ்சளவு. இன்னும் ஒரு 3 நாளில் பாருங்கள் அதை பிரட்டி எடுத்துருவாங்க. மறுபடியும் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் கீழே உள்ள ஷெல்ஃப், கடைசி ஷெல்ஃப் இருக்கு இல்லையா கபோர்டில், அதையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த குட்டி பிள்ளைங்களுக்குரிய கலரிங்லாம் வச்சுருக்கேன், கலரிங் புக்கெல்லாம். என்னோட அண்ணன் பிள்ளைங்களோ இல்லை என் அண்ணி பிள்ளைங்களோ இல்லைன்னா என் தங்கச்சி பிள்ளைங்களோ வந்தாங்கன்னா, அவங்களாம் ரொம்ப குட்டி குட்டி பிள்ளைங்க, அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு புக்கை எடுத்து கொடுத்துருவேன் என் பிள்ளைங்க புக்கு படிக்கும்போது. இது வந்து நியூஸ் பேப்பர், தேவையான நியூஸ் பேப்பர் மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற நியூஸ் பேப்பர்லாம் நான் கடையில் போட்டுருவோம். ஒரு வழியாக நம்ம வந்து புக் ஷெல்ஃபை க்ளீன் பண்ணியாச்சு, நீட்டாக அடுக்கியும் வச்சாச்சு. இப்போ வந்து மேக்கப் திங்ஸை பார்ப்போம். இதை பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் தலை சுத்தம், அந்த அளவுக்கு மோசமான நிலைமையில இருக்கு. என்னோட அண்ணி பொண்ணுங்க 2, என் பொண்ணு 1, 3 சேர்ந்துச்சுன்னா வீட்டில் இருக்கிற பார்விக்குரிய திங்ஸ் எல்லாம் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு போவாங்க, போட்டு அப்படியே கிண்டி வச்சுருவாங்க எல்லாத்தையும் 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா. ஸோ எப்போவுமே இந்த மேக்கப் பாக்ஸ் வந்து கொடூரமான நிலைமையில தான் இருக்கும். இதை வந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பின் எல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் இந்த பேண்ட் இருக்குல்ல, ஹேர் பேண்டு, அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். சேஃப்டி பின்னெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். குஷி கிளிப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். என்னதான் தனித்தனி பாக்ஸில் போட்டு மார்க் பண்ணி வச்சாலும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கேயாவது கிளம்பும் போது இந்த ஹேர் பின்னும் இந்த சேஃப்டி பின்னும் தேடி மாளாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ தேடினாலும் கிடைக்காது. காலையில் என்னோட பிள்ளைக்கு இந்த ஹேர் பேண்டை தேடினேன்னா கிடைக்காது. அது வந்து அப்படியே தினம் இதை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கெல்லாம் 1 வாரம் 2 வாரம்லாம் விட்டுட்டோம், அவ்வளோதான் மண்டை காஞ்சிரும். தினம் இதெல்லாம் க்ளீன் பண்ணக்கூடிய இடங்கள். கொஞ்சம் சிரமம் பார்க்காம நம்ம இதை க்ளீன் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். காலை நேரங்களில் அந்த கிளிப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு, சேஃப்டி பின்னெல்லாம் எடுக்கிறதுக்கு, ஹேர் பின்லாம் எடுக்கிறதுக்குலாம் ஈஸியாக இருக்கும். என்னோட மகள் வந்து தினம் ஸ்கூல் விட்டு வந்து இதிலேருந்து எடுத்துகிட்டு போய் அவங்களோட பார்பிக்கு ஹேர் டூ பண்ணுறது, மேக்கப் பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த இடம் வந்து இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு. அவங்க வந்து அவங்களாவும் ஒரு வேஸ்ட் கிளாத்தில் பார்பிக்கு ட்ரெஸ் தைச்சிருவாங்க என்னோட பொண்ணு. நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் ஒரு பார்பி டால் காமிக்கிறேன். அதுக்கு வந்து ட்ரெஸ் வந்து என் மக தான் தைச்சாங்க. நீங்களே பாராட்டுவீங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ அழகாக தைச்சிருப்பாங்க. சனி ஞாயிறு 2 நாள் வீட்டில் இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புக் ஷெல்ஃபு, இந்த மேக்கப் திங்ஸ், இதனோட நிலைமை வந்து இவ்வளோ மோசமாயிருச்சு. இப்போனாச்சும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க. ரொம்ப குட்டி பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் அப்படியே வீடை வந்து தலையில கொட்டி வச்சுருவாங்க. அவ்வளோ டாய்ஸும் கீழே தான் கிடக்கும். என்னாலையும் எங்கள் அத்தையாலையும் ஒதுக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ கஷ்டப்படுவோம். இந்த வெட்டல் ஒட்டல் வேலையெல்லாம் என் மக ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அவங்களா செஞ்சுருக்க அந்த மேக்கப் கிட்டு. நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. எதையாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என்னோட மக. இப்போ ஸ்கூல் போக ஆரம்பித்தோடனையும் அவங்களுக்கு படிப்பு வேலை அதிகமாயிருச்சா, அதனால இந்த வேலைகள்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த சனி ஞாயிறுலாம் விட்டாங்கன்னா இப்படி வெட்டல் ஒட்டல்ல இறங்கிடுவாங்க 2 பிள்ளைங்களுமே. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், பேரண்டா பிள்ளைங்களுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு இன்னும் ரொம்ப வேகமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்க வந்து துருன்னு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இன்னும் அதை விட துருன்னு இருக்கணும் இந்த வீட்டு வேலைகளில் செய்கிறதெல்லாம். இதுக்குள்ளே வந்து விளையாட்டு சாமானெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்களேன், என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன். கொஞ்சம் கவனிக்காமல் அவங்கள விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்க நம்மளை படுத்தி எடுத்துருவாங்க. ஸோ பிள்ளைங்க வந்து 8:15க்கு விட்டு கிளம்புறாங்களா, 8:15 to 12 o'clock வரைக்கும் எனக்கு வந்து இந்த வேலைகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தீயா இருக்கணும் குமார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் ஹவுஸ் ஒய்ஃப் தானே அப்படின்னு நினைப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கு தெரியும் எவ்வளோ
சிரமம்னு. பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையையும் செய்கிறதுங்கிறது அவங்களுக்குலாம் தனியாக அவார்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும். ஹவுஸ் ஒய்ஃப் தான் ரியல் ஹீரோஸ். இப்போ இன்றைக்கி வந்து இந்த வேலையை செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு நாள் இந்த கிச்சன் ஸ்லாபை க்ளீன் பண்ணுற வேலை, கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுற வேலை இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். இன்னொரு நாளைக்கு வந்து கிச்சனில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை அடுக்கி வைக்கக்கூடிய இடங்களை க்ளீன் பண்ணுற வேலை, இந்த மாதிரி வேலையை வந்து நம்ம பிரிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கமாக செய்கிறது பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறது, சமைக்கிறது. இந்த 4 வேலையை தவிர ஏதாவது ஒரு வேலையை தினம் வந்து கூட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று இந்த மாதிரி புக் ஷெல்ஃப் க்ளீன் பண்ணுங்க, இல்லைன்னா வீட்டில் ஒட்டரை எடுத்து விடுங்க, இல்லைன்னா வீடை தொடங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரே நாளில் எல்லா வேலையும் செஞ்சோன்னா அது நமக்கு வந்து ரொம்ப செய்ய முடியாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். காய்ச்சல் வந்துடும், ஏதாவது ஒரு உடம்பு முடியாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வழக்கமாக செய்கிற வேலையோட ஏதாவது ஒரு வேலையை ஒரு நாள் கூட்டி செய்யுங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம பிள்ளைங்களையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ பி ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வேலையும் ஒரே நாளில் செஞ்சு டயர்டை இழுத்து வச்சுக்காதீங்க, இலகுவாக்கிக்கோங்க வேலையை. இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த வீட்டு வேலைகளை 11:30க்குள்ளே முடிச்சிருவேன். 11:30க்கு அப்புறம் நான் வந்து எடிட்டிங் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப டைட் ஷெடியூலாக தான் போய்கிட்டு இருக்கு. ஹவுஸ் ஒய்ஃப் நம்மளை தனியாக பார்த்துக்கிறதுக்குலாம் நேரம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தான் கேர் பண்ணிக்கணும். ஸோ ஊடால உங்களுக்கு ஏதாவது ரிலாக்ஸேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு 1/2 hour காஃபி குடிக்கலாம், டிவி பார்த்துக்கலாம், இல்லைன்னா பக்கத்தில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா அதுங்க கூட பேசுங்க. இப்போ நான்லாம் பார்த்தேன்னா எங்கள் வீட்டில் பூனைக்குட்டி இருக்கும். அந்த பூனைக்குட்டி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஏதாவது தப்பு இருந்தாலும், நிறைகள் இருந்தாலும், குறைகள் இருந்தாலும், எதாக இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வந்து என்னைய வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக பைட்டத்தெல்லாம் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதையும் தூக்கி மேலே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீப்பு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு சில வீட்டிலலாம் சீப்பு வந்து ரொம்ப அழுக்காக வச்சுருப்பாங்க. இப்படி வச்சிருக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்து தலைமுடியும் ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிட்டா தான் நம்மளோட தலைமுடியும் ஆரோக்கியமாக இருக்கும். இதை வந்து நான் க்ளீன் பண்ணாமல் இதில் வைக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு தனியாக எடுத்துருவோம். சீப்பை க்ளீன் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். என்னோட சேனலில் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வழியாக மேக்கப் ஐட்டத்தெல்லாம் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதையும் தூக்கி மேலே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கபோர்டுக்கு மேலே உள்ள பொருட்களை கொஞ்சம் தொடச்சி வச்சிடலாம். இது வந்து என்னோட மக செஞ்ச சேண்ட் கிளாத். ஸ்கூலில் வந்து கேட்டாங்கன்னு சொல்லி செஞ்சுட்டு போனாங்க. அதுலேயும் பாருங்கள், அவங்களோட கைவண்ணத்தை பொறிச்சிருக்காங்க, டிராயிங் பண்ணியிருக்காங்க. இது என்னோட மகனுக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் அபினவ் கார்த்திக்கு ப்ரெசன்ட் பண்ண கிஃப்ட் இந்த கிறிஸ்மஸுக்கு. ரொம்ப அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஒரு சேண்ட் கிளாக்கு. இதை கடையில் வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு என் மகன் வந்து ஸ்கூலில் வரைஞ்சதுக்கு கிடைச்ச அவார்டு. அப்புறம் இந்த கப்பு வந்து நான் வாங்கினது. நான் ஸ்கூலில் வந்து இந்த 2 கப்பும் வாங்கினது. நான் ஸ்கூல் படிக்கும்போது சாம்பியன்ஷிப் அவார்டு வாங்கினது கேம்ஸில். அப்புறம் சீப்பு இதை வந்து நான் இங்கே வைக்க மாட்டேன், க்ளீன் பண்ணி தான் வைப்பேன். அதனால் தனியாக எடுத்துடுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, என்னோட மக வந்து ரொம்ப அழகாக பார்பிக்கு ட்ரெஸ் தைப்பாங்கன்னு. இங்கே பாருங்கள், இது ஒரு வேஸ்ட் கிளாத்தில் எவ்வளோ அழகாக அந்த பார்பிக்கு ட்ரெஸ் தைச்சிருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள், பின்னாடி பாருங்கள், நமக்கே சிரிப்பாக வரும். என்னோட ஹேர் கிளிப்பு எங்கே மாட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அதோட ஹேரில் இருக்குது. அப்புறம் பின்னாடி அந்த ஜிப்புக்கு பதிலாக அந்த ஹேர் கிளிப்பை மாட்டி வச்சுருக்காங்க. அது ஒரு டிசைனாகவும் தெரியுது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பிள்ளைங்க செய்வாங்க, அது நமக்கு சிரிப்பாக வரும். ஆனால் அதில் வந்து அவங்களோட திறமை தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ நம்ம வந்து அவங்கள திட்டினோன்னா அவங்களோட திறமை வந்து இன்னும் குறையத்தான் செய்யும். திட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்கள் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக இந்த கபோர்டையே க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவேவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் தான் என்னைய வந்து நான் அடுத்த நிலைக்கு கொண்டு போய்க்கிறதுக்கு ஒரே வழி. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம ஜெகோவா ஷாலோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட ரங்கோலி பை சசிகலா ஃப்ரான்சிஸ் சேனலை நீங்கள் பார்க்கணுன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணி பார்த்து அதுக்கும் உங்களோட பேராதரவை தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.